பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்வோம் 2 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 பேதுரு 2:19. அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுல 2 பகுதி இருக்குது இந்த ஒரு வசனத்துல. முதல்ல பகுதி என்னன்னா, தாங்களே கேட்டுக்கு அடிமையாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு பண்ணுகிறார்கள் அப்படின்னு. அந்த பகுதி நான் எடுக்க போறது இல்லை. ஸோ அது வேற சப்ஜெக்டே வேற. எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கிறானே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பிரைஸ்ல நம்ம வாழ்க்கையில டெய்லி ஜெயம் எடுக்கிறோம். டெய்லி என்ன பண்றோம்? ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஜெயம் தேவனுக்கு ஏற்றதா அப்படின்னு ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு சவால் வந்துகிட்டே இருக்கா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய சவால்களை சந்திக்கிறோம், நிறைய விஷயங்களை சந்திக்கிறோம். அப்போ சந்திக்கும் போது ஒன்று ஜெயிக்கப்படுறோம், இல்லைன்னா தோற்கப்படுகிறோம். சரி, அப்போ எதில் ஜெயிக்கிறோம் எதில் தோக்குறோம் அப்படின்றத நம்ம ரொம்ப கொஞ்சம் நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படும் ஒருவன் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்படுகிறானோ. அப்போ எதனால நம்ம அப்போ ஏதோ ஒன்று நம்மளை ஜெயிக்குது. அப்போ எது ஜெயிக்குதோ அதுக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? அடிமையா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம். அடிமைத்தனம் நல்லதா இல்லையா? அடிமைத்தனம் நல்லதா இல்லையா? சொல்லுங்க. ஒரே ஒரு அடிமைத்தனம் தான். யாருக்கு அடிமையா இருக்கணும்? கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா அது ரொம்ப கஷ்டம். ஆனா நிறைய விஷயத்துக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நாம் எல்லாருமே இன்னும் சில அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சில காரியங்களால நம்ம ஜெயிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். தேவனுடைய விஷயத்துல இல்லை, தேவனுக்கு அல்லாத விஷயங்கள் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த காரியங்களை தான் கொஞ்சம் தியானிச்சு இன்னைக்கு கர்த்தர் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்க இந்த இடத்துல ஒரு பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், யாரெல்லாம் விரும்புறீங்களோ, நான் இன்னமும் இப்படி ஒரு அடிமை வாழ்க்கை வாழக்கூடாது, என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி உணர்வோடு கூட இந்த செய்தியை கேட்டு விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஜெபத்தின் இந்த செய்தியோட முடிவில் தேவ பிரசனம் எப்படி இறங்க போகுதுன்னா, அடிமைப்பட்டிருக்கிற நம்ம எல்லாருமே விடுவிக்கிற ஒரு பிரசனம் இறங்கும். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் இருக்காது, தகுதியாய் இராது. திரும்ப எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கு என்ன பண்ண மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். அதனால் இன்னைக்கு ஆர்கியூ பண்ணணும்னா நல்லா பண்ணலாம். கவனிங்க, இன்னைக்கு நம்ம ஒரு சபைக்கு சொல்கிறேன், ஆவிக்குரிய சபைக்கு இந்த செய்தி. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தவான்கள் இல்லைனா பரிசுத்தமாகும் பொருட்டு அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தர்க்கம் பண்ணலாம், இதில் என்ன தப்பு இருக்குது, இந்த செய்தா என்ன அப்படின்னு. நான் சொல்கிறேன், அதை செய்யாமல் இருந்தால் என்ன? அப்போனா உன்னால் செய்யாமல் இருக்க முடியலன்னா நீ அதுக்கு என்னவா இருக்கிற? அடிமை. இப்போ செய்யாமல் இருக்க முடியாதுன்றதுனால இன்னைக்கு பிரசங்கங்களே மாறுறது காரணம் என்னன்னா, அந்த விஷயத்தில் அவங்களால ஜெயம் எடுக்க முடியல, அந்த விஷயத்தில் அவங்களால வாழ முடியல. அதனால பிரசங்கத்தை என்ன பண்ணிடுறாங்க? மாற்றிடுறாங்க. இப்படி இருந்துக்கலான்னுறாங்க, இப்படி வாழ்ந்துடலான்றாங்க, இது முடியாதுன்றாங்க. கிடையாது. ஸ்தோத்திரம். நமக்கு கர்த்தர், அது இன்னொன்று சொல்கிறேன், நமக்கு வச்சிருக்கிற நம்ம ஜெயிக்க வேண்டிய எல்லா காரியத்தையுமே நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எதுக்கும் அடிமைப்பட்டு போக கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் இருக்குது. எதையுமே நீ செய்யாத பண்ணாத அப்படிலாம் யாரையும் ஆண்டவரை என்ன பண்ண மாட்டாரு, சும்மா ஃபோர்ஸ் பண்ணிலாம் கையை பிடிச்சிலாம் யாரும் இழுக்கவே மாட்டார். நீ பேசாதன்னு வாயெல்லாம் பொத்த மாட்டார். ஹல்லேலூயா. நீ பார்க்காத அந்த கண்ணெல்லாம் மூட மாட்டார். இப்போ நிறைய விஷயங்களில் நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அடிமைப்பட்டிருக்கிறோன்னு சொல்கிறத விட நிறைய காரியம் நம்மளை ஜெயிக்குது. என்ன பண்ண, நம்மளை ஜெயிச்சிருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாக நம்ம அது விட்டு கொடுக்கல, ஆனாலும் சில விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணுது, ஜெயிக்கிறதுனால அந்த காரியத்துக்கு நம்ம என்ன மாறிடும், அடிமைகளாக மாறி இருக்கிறோம். அதனால இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி நம்மளால முடியும்? அதுதான் நம்மளை ஜெயிச்சிருது. ஹல்லேலூயா. அதுதான் நம்மளை மேற்கொண்டுருது. அப்புறம் அதுக்கு நம்ம என்ன மாறிடும், அடிமையாக போயிடுறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இங்கே சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு. இப்போ சில நேரத்தில் சில விஷயங்களை செய்யாத அப்படின்னு சொன்னால், ஏன் செய்யக்கூடாது, எதுக்கு செய்யக்கூடாது, இதை செய்தால் என்ன தப்பு, நான் இதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் கரெக்டாக தான் இருக்கேன், என்கிட்ட நான் ஜாப் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் இது செய்தால் எனக்கு என்ன, நீங்களாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அதை பற்றிலாம். எத்தனை பிள்ளைங்க அப்படிலாம் பேசுகிறாங்க?
நானே பேசினால்தான், நானே நிறைய பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. இதுலலாம் என்ன தப்பு இருக்குது? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதான் சொல்கிறேன், பைபிள் சொல்லுது எல்லாவற்றையும் செய்ய உனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. ஆனால் பிரைஸ் எல்லாம் ஒன்றுக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அடிமை பட மாட்டேன். சரி, நீ எல்லாம் செய். அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நேரத்தில் டக்குன்னு செய்யாமல் இருக்க முடியுமா? அப்போ முடியாதுன்னு பார்த்துக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? அடிமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது இதுக்கு போயிடுவோம். சரி, இப்போ பாருங்க, 2 விஷயம். ஒன்று வந்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்ம வாழ்க்கையில ஏன் சாபம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கானான் சபிக்க வாசி. கானான் சபிக்கப்பட்டவன் ஆ. தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். நல்ல கவனிங்க, அடிமைகளுக்கு அடிமையாய், அதாவது சில காரியங்களுக்கு நம்ம அடிமையா போகும்போது நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா சபிக்கப்பட்ட வாழ்க்கை. இல்லையா? பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு சில அடிமைத்தனங்களை சந்தோஷமா தலை துலுக்கி சொல்றாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் செய்யாம இருக்க முடியாது, நானும் அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சில விஷயத்த என்ன பண்றாங்க, ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க. நான் அப்படிதான், என் கேரக்டர், நான் அப்படிதான் பழக்கப்பட்டிருக்கிறேன், இதுதான் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை அவங்களால ஜெயிக்க முடியல. அது எப்படி பேசுறாங்கன்னா பெருமையா பேசுறாங்க. பிரைஸ் எல்லாம். ஆனா சொல்றாக்கா, பைபிள் சொல்லுது, பிரைஸ் அடிமைக்கு அடிமையா நீ உட்கார்ந்துருந்தீனா, அடிமையா இருந்தீனா நீ யாரா? சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. சாபங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதில் தான் நான் சொல்றேன், விளையாட்டா இல்லை. இப்போ வளர 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 ஆண்டுக்குள்ள போய் இப்போ 21 நாள் சுத்திகரிப்பு ஜெபம் நடக்குது சபையில. இப்போ நிறைய காரியங்கள் நம்ம சுத்திகரித்து கொண்டு, நிறைய பேர் வேலைக்கு போறீங்க, வர முடியல. ஒரு சிலர் வந்து தொடர்ந்து வராங்க, என்ன வந்தாலும் வந்துடும், 21 நாள் வந்துடணும்னு வராங்க. பிரைஸ் எல்லாம். எப்படியோ ஆக மொத்தம் சபை சுத்திகரிப்புக்குள்ள போகுது இந்த நாட்கள்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா, நிறைய காரியங்கள் எதெல்லாம் என்னை ஜெயிச்சுட்டு இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் இன்னும் அது என்ன மேற்கொள்ளுது, நான் அது மேற்கொள்ள முடியாம அப்படின்ற பகுதியை கண்டுபிடிச்சு நீங்க கர்த்தர் சமூகத்துல போராடி நம்ம ஜெயம் எடுத்துடணும். அல்லேலூயா. அது ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம ஜெயிச்சிடணும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அதான் சொல்ல, யார் யாருடைய வாழ்க்கையில அடிமைத்தனம் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? சபிக்கப்பட்டதா இருக்கும். பிரைஸ் லார்ட். சாபத்துக்குள்ள அநேக காரியங்கள் உங்களை அறியாமலே உங்களில, உங்க குடும்பங்களில, உங்க தலைமுறையில இறங்கும். அல்லேலூயா. ஸோ அதே நேரத்தில் பாருங்க, இந்த அடிமைத்தனம் என்ன? லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனம். 38ஆம் வசனத்துல மரியாள் சொல்லுகிறாள். என்ன சொல்றாங்க? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் ஒரு வார்த்தை சொல்றா, இதோ நான் யாருக்கு அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. அதாவது செய்ய முடியாத, ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியம் வருது அவன் மேல. கன்னிகையா இருக்கிறான். நீ கற்பவதியாகி ஒரு குமாரன பெறுவேன்னு சொல்லும்போது, ஆஹா, இது மாம்சம் பேசியிருக்காதா? சொல்லுங்க, மாம்சம் பேசியிருக்காதா? அவன் உலக காரியங்கள், உலக வழக்கங்கள்லாம் அங்கே போராடி இருக்குமா, போராடி இருக்காதா? எப்படி ஆண்டவரே, நான் இன்னும் எனக்கு திருமணமே ஆகலையே, அது கூட ஒரு பிள்ளையை சுமந்தா உலகம் என்ன சொல்லும், ஏது சொல்ல வருமா இல்லையா? பிரைஸ். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணோம், போராடினாலும் அது மரியாதை ஜெயிக்காமல் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறா. ஜெயித்து அதற்கு அடிமை ஆகாமல் ஒரே ஒரு வார்த்தை சொல்றா, கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவ சொல்றா, இதோ நான் தேவனுக்கு அடிமை. அதனாலதான் 48ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அப்போ நல்லா கவனிங்க, யாரெல்லாம் தேவனுக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் இது முதல் சந்ததி எல்லாம் பாக்கியவதி, சந்ததி எல்லாம் பாக்கியவதி. நான் சொல்றேன், ஒரு பாக்கியவதிகளாய், பாக்கியவான்களாய், சந்ததியா நம்ம குறித்து பாக்கியவான் என்று சொல்லும் பேரை, ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம எடுக்கணும்னு சொன்னா, ஒரு சாட்சி எடுக்கணும்னு சொன்னா, பிரைஸ் லார்ட், நம்ம யாருக்கு அடிமையா இருக்கணும்? தேவனுக்கு அடிமைகளா நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? பிரைஸ் லார்ட். ஃபுல்லா அதாவது நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. டெய்லி காலையில் எழுந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே நான் முற்றிலுமா உமக்கு அடிமை. சொல்லுங்க. மேபி சில அடிமைத்தனங்கள் இல்லைன்னா சில காரியங்கள் நம்ம ஜெயிக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அடுத்து அதை வாஞ்சிங்க. இன்னைக்கு ஃபுல்லா காலையிலேருந்து நைட் வரைக்கும் சின்ன மைண்டு விஷயத்துல கூட, பேச்சில், பார்வையில், என் உணர்வு, உணர்ச்சியில் எல்லாத்துலேயுமே நான் யாருக்கு தான் அடிமையாக இருப்பேன்? கர்த்தர் தேவனுக்கு அடிமையாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேற காரியம் என்னை ஜெயிக்க நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்லி. ஆனால் இது போராடணும். இன்னைக்கு வர்ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ணோம்? யுத்தம் இருக்கு. என்ன யுத்தம் சொல்லுங்க? என்ன யுத்தம் பண்ண போகிறோம்? பிசாசோட என்ன யுத்தம்? பிசாசுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க? உங்கள் தரித்திரர் ஆக்கணும்னு பிரச்சனையா? எனக்கு கூட நேற்று பார்த்தீங்கன்னா
உள்ளே வச்சிருந்த காசில் ஒரு 4500 எங்கே போச்சுன்னு தெரியல, காணோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காணோம். எனக்கு ரொம்ப அப்செட் ஆச்சு. அப்புறம் சொல்லிட்டேன், ஆண்டவரே அந்த பணத்துக்கு நானே அடிமை கிடையாது ஆண்டவரே. இதனால நான் அப்செட் ஆக மாட்டேன். இதனால ஸ்தோத்திரமோ துதியோ என்னோட ஊழியமோ என்னுடைய பிரைஸ் நான் ஜெபம் அட்டன் பண்ணுறதோ அங்கே வர கான்சன்ட்ரேஷனுக்கு எடுக்கிறதோ இது என்ன என்ன பண்ணக்கூடாது. எனக்கு தெரியாது இந்த செய்தி கர்த்தர் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியாது. நேற்று நைட் தான் செய்தி எடுத்தேன். பிரைஸ் இல்லை எனக்கு நடந்தது நேற்றுக்கு முந்தின நாள். நான் சொன்னேன் எந்த விஷயமும் என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன மேற்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சமாதானத்தை, பிரைஸ் லார்ட், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை, நான் தேவசித்தம் செய்கிறத, என் துதியை, என் ஜெபத்தை, என் ஊழியத்தை, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. எதுவுமே அப்படி மேற்கொண்டால் அது என்னை ஜெயிக்குது. அதுக்கு நான் அடிமையா மாறுறேன். ஒரு வார்த்தை கர்த்தரை பார்த்து சொன்னேன். அல்லேலூயா. நேற்று கூட தேடினேன், கிடைக்கல, தெரியல. ஒருவேளை எங்கன்னா இருக்குமோ என்னன்னு தெரியாது. இந்த செய்தி முடிச்சோன்னு சில நேரத்தில் அந்த மாதிரி நடந்திருக்குது சில நேரத்தில். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்போ எந்த ஒரு விஷயமும் பிரைஸ் லார்ட் நம்ம யாருக்கு மட்டும் அடிமையா இருக்கணும்? தேவனுக்கு. எத்தனை பேரை சந்தோஷமா ஒப்புக்கொடுறவங்களோ ஒரு கையை உயர்த்தி நல்லா சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் லார்ட். நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், சந்ததி சந்ததியாக நம்மளை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த சபிக்கப்பட்டவனுக்கு பிறந்ததுனால என் வாழ்க்கை சாபமாக கிடக்குது சொல்றோம்ல, சொல்ல முடியும்ல. நம்ம குடும்பத்துல தாத்தாவோ இல்லை அப்பாவோ சில ஆட்கள் ரொம்ப சபிக்கப்பட்ட வாழ்க்கை, சரியான வாழ்க்கை வாழாதனால பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கூட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த சபிக்கப்பட்டவங்களுக்கு பிறந்ததுனால அந்த சந்ததி வந்ததுனால நாங்கள் எப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம்னு சில சொல்றோமா இல்லையா? சொல்றோம், சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நான் அதே நேரத்தில் ஒரு நல்ல ஜெபித்து ஜெயம் எடுத்து கர்த்தருக்கு நல்லா ஒப்பு கொடுத்து பிரைஸ் நல்ல பிள்ளைங்களை வளர்க்குறவங்களோட பிள்ளைங்க சொல்லுவாங்க, பிரைஸ் என் தகப்பனாருடைய ஜெபம், என் தகப்பனாருடைய உண்மை, இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா தாய் வர மேக்சிமம் தகப்பன் தான். ஆனாலும் நான் சொல்றேன், தகப்பன்மார்கள் சரியா இல்லைன்னா தாய்மார்கள் நல்லா இருந்து பாருங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் நல்லா இருக்கும். 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருந்தா 2 பேரும் பரிசுத்தமா உங்க வாழ்க்கைய ஒவ்வொரு செய்கையும் தேவனுக்கு அடிமையா இருக்கும்படி உங்களோட அவயத்தினுடைய உங்களோட சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயங்களையும் தேவனுக்கு அடிமையா என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனப்பூர்வம் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த செய்தியை ஒரு விருப்பத்தோட, இன்னமும் சில காரியங்கள் என்ன ஜெயிக்குது, எனக்கு போராடி நான் அதை மேற்கொள்ள முடியல, அதுதான் எனக்கு ஜெயிக்குது, நான் அதுக்கு அடிமையா இருக்கிறேன் அப்படின்னு என்ன காரியன்றத இப்பவே மனதில் வரட்டும், எல்லாரோட மனதில் வரட்டும். எல்லாருக்குமே இருக்கும். நான் அந்த செய்தி எடுக்கும், நானும் சில காரியங்களை சொன்னேன். இன்னும் சில விஷயங்கள் ஆண்டதை பூர்ண ஜெயத்தை நான் எடுக்கல. அப்பப்போ என்ன பண்ணுது, கொஞ்சம் அடிமைப்படுத்துதான் வருது, அது என்ன மேற்கொண்டுருது. இன்னும் அதில் சில விஷயங்கள் என்ன பண்ணல, பூர்ணமா நம்ம ஜெயம் எடுத்து அதை கம்ப்ளீட்டா மேற்கொண்டுட்டு அது மிதிச்சு மேலே நிற்கிறேன்னு சொல்ற மாதிரி இன்னும் சில விஷயங்கள் ஆகல ஆண்டவரே. அதுல 1-2 கர்த்தர் எனக்கு சொன்னார், என்னோட பேசினார். நான் சொன்னேன், அந்த காரியத்தை நான் ட்ரை பண்ணுவேன் ஆண்டவரே, அந்த காரியங்களுக்கு நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. விட்டு கொடுத்தா போதும், மனப்பூர்வம் விட்டு கொடுத்தா போதும், கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் என்ன பண்றது, நம்ம அப்படிதான் பிரைஸ் நம்ம அப்படிதான் வாழ்றோம். இன்னைக்கு நிறைய காரியங்களை பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். சில சுவாபங்கள் எல்லாத்துக்குமே நான் திரும்ப சொல்றேன், பிசாசுக்கு நீங்க சுகமா இருக்கிற பிரச்சனை கிடையாது, நம்ம சுகமா இருக்கிறது அவனுக்கு பிரச்சனை கிடையாது. பிரைஸ் நம்ம நல்ல பணக்காரா இருக்கிறது பிசாசுக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்தோத்திரம். அப்புறம் வேற என்ன சொல்லலாம், இது 2 தான் மெயின், இந்த 2 தான் மெயின் இல்லையா? இதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவனுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க தேவனுக்கு அடிமையா போயிடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துடக்கூடாது. பிரைஸ்லாம். அதே மாதிரி நம்ம தைரியமா ஜெயித்து எழுந்து அடிமைத்தனத்தில் இருக்கிற அநேகரை நம்ம மீட்டுற கூடாது. அதுதான் அவனுடைய ஏமே. அல்லேலூயா. இன்னைக்கு அதான் பிசாசு நம்ம எதிர்த்து நிற்கணும். என்ன பண்ணோம், பிசாசுக்கு ஏற்று நிற்கணும். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் எனக்கு இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் நான் தேவனுக்கு கீழ்ப்படி அடிமையா ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஒப்பு மட்டும் கொடுங்க, சந்தோஷமா ஒப்பு கொடுங்க. அதுக்கு ஒரு கிருபை மேலே இறங்கட்டும். இன்னும் சில சிந்தனைகளை ஜெயிக்க முடியல, எண்ணங்கள் வெளியில நல்லா இருக்கிறோம், ஆனா எண்ணங்கள்ல ஜெயம் எடுக்க முடியல. சில எண்ணங்கள் போராடுது. இன்னும் சில விஷயங்கள், சில வழக்கங்களை இன்னும் நம்மளால ஜெயிக்க முடியல. எல்லாருக்குமே இருக்கு, யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப ஆண்டு அந்த சப்ஜெக்ட் எடுத்து நீங்க பேசுறான்னு சொன்னா இதுல நமக்கு உதவி செய்ய தேவ கிருபை இங்க வெளிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க. அப்போ நம்ம 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 சோத்திரம் அடிமையின் வாழ்க்கை வாழ்ந்தா நம்மளாம் யாரு, நல்ல மனசுல போட்டுக்கணும், நம்மளாம் யாரு, சபிக்கப்பட்டவர்கள். நம்ம சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சந்ததியா காணான் பாருங்க. சந்ததியர் காணானிய ஸ்திரீ வந்தப்போ கர்த்தர் சொன்ன சுகமே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. காணானியர் சபைக்குள்ளேயே உட்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாபத்துக்குள்ள சந்ததியாக 10 தலைமுறை வரைக்கும் போகுது அந்த சாபங்கள்லாம். அல்லேலூயா. அங்க யாரா எழும்புனா பரவாயில்ல, அந்த சாபத்தை நிவர்த்தியாக்க, இல்லைன்னா போயிட்டே இருக்கும் காலமெல்லாம்.
அதே மாதிரி பாக்கியவதி என்ற காரியங்களும் பார்த்தீங்கன்னா கிருபை என்ன பண்ணோம், தலைமுறை தலைமுறைக்கா போகும். அதனால சொல்றேன், உங்க காலங்கள்ல நீங்க பூர்ண ஜெயத்தை எடுத்து ஜெயமுள்ள வாழ்க்கை, அடிமைத்தனத்த நுகங்கள்லாம் முறியட்டும். பிரைஸ்லாட். நாம் ஜெயிக்கிறவளாய் மேற்கொள்வளாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மாறாக முற்றிலுமாய் கர்த்தருக்கு அடிமையாக வாழ நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. சரி, இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம், எல்லாரும் அதை எடுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம். இது நம்ம அடிக்கடி சபையில பேசப்பட்ட ஒண்ணுதான். நம்மளாம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம். அடிக்கடி தியானிப்ப இந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல இருந்து நானே வாசித்தர்றேன். இந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் வாசித்தர்றேன், மீதிலாம் அப்புறம் நீங்க வாசிங்க. 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்தீர்களோ அதற்கே கீழ்ப்படிய அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இந்த வசனம் புரியுதா? குழம்புதா? ரெண்டு விஷயம். ஒன்று, பிரைஸ்லாட், மரணத்துக்கு ஏதுவான பாவம். என்னத்துக்கு ஏதுவான பாவம்? பிரைஸ்லாட். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப மரண வல்லமை. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு கீழ்ப்படிய முடியும் நம்மளால, சரியா? இன்னொன்னு, நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல். எது கீழ்ப்படிதல்? அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நமக்குள்ள வாழ்க்கை என்ன வருது? நீதியான ஒரு வாழ்க்கை. பிரைஸ்லாட். அப்ப நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் காணாலும் எதற்கு நீங்கள் கீழ்ப்படியும்படி உங்களை நாம ஒப்பு கொடுக்குமா? அப்ப ஒப்பு கொடுக்கறது யாரு? இந்த ரெண்டு விஷயம் நிக்குது. கர்த்தர் தான் சொல்ல, உனக்கு முன்னாடி சாபத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், எது வேணா நீ தான் எடுத்துக்கணும். அல்லேலூயா. ரெண்டும் வச்சிருக்கிறேன் கர்த்தர் நமக்கு முன்னாடி. எப்பவுமே நல்லா நினைச்சுங்க, ஆண்டவர் ரெண்டுத்தையும் வச்சுட்டு ரெண்டுமே இருக்கும். சோதனையே இருக்கக்கூடாது, நான் ஒன்றும் ஜெயிச்சிடணும் அப்படி கிடையாது. அதுவும் வழியில இருக்கும், இதுவும் இருக்கும். நீங்க எதை செலக்ட் பண்றீங்க? எதற்கு அடிமையை உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? மரணத்துக்கு எதுவான பாவத்திற்கா? நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கா? எதுக்கு உங்களை அடிமைகளாக நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ, சரி, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அப்போ எதுக்கு கீழ்ப்படினோம், எதற்கு கீழ்ப்படிந்து அடிமை ஆகணும்ன்றத யார் தான் ஒப்பு கொடுக்கணும்? இதை கத்தர் செய்ய மாட்டார். இந்த ஒப்பு கொடுத்தல் யார் கையில வரணும்? நம்ம கையில. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பாருங்க, முன்னே 17ஆம் வசனம் 17, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படுவதனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு விசுவாசத்தோடு பவுல் அப்போஸ்தலன் சபையை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், முன்னாடி நீங்க பாவத்துக்கு என்ன வந்தீங்க? அடிமையா இருந்தீங்க. ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம். இப்ப என்ன கொடுக்கப்படுது நமக்கு? உபதேசம். ஏற்கனவே சொல்லிக்க, சுவிசேஷம் என்றால் அன்பா வரும். கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை இப்படி நடத்துவார். எல்லாம் வாக்குத்தத்தங்களா, நன்மையா, தேவ அன்பையை பகிர்ந்து கொடுக்கிறது என்னது? சுவிசேஷம். அது எங்க பிரசங்கிக்கப்படணும்? வெளியில புது ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம். ஆனா சபைக்குள்ள வந்த பிற்பாடு உபதேசம். சபைக்குள்ள என்னது? உபதேசம். கர்த்தர் நிறைய தடவை பாருங்க, அவர் வாயை திறந்து உபதேசித்ததாவது இயேசுவை குறித்து சொல்லும் போது நிறைய இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு? அவர் சுவிசேஷம் சொல்லவே வராது. நிறைய இடத்துல பாருங்க, மத்தேயு, மார்க், லூக்காலாம் பாருங்க. அப்ப இயேசு வாயை திறந்து என்ன பண்ணாரா? உபதேசித்தார். அல்லேலூயா. அதனால சீஷர்கள் வந்தாங்க. இன்னைக்கு உபதேசம் தான் சபைக்கு அவசியம். அல்லேலூயா. பிரைஸ். அப்ப உபதேசம் என்னது? நம்மளை சீர்படுத்துற காரியங்கள், நம்மளை சரிப்படுத்துற காரியங்கள். இன்னமும் உங்களை பூசி முழுகி கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார், கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், கர்த்தர் உனக்கு இப்படி சார் நீ மாற வேண்டிய மாறினா சாமல்லாம் தானா போயிடும். அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய விதத்துல ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் உதவி செய்வார், வாழ்க்கை பிரகாசிக்கும். அல்லேலூயா. பிரைஸ். அதுதான் இங்க உள்ள வந்தோன்னு உபதேசம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, உபதேச சட்டங்கள். அல்லேலூயா. நீங்கள் மனப்பூர்வம் என்ன பண்ணீங்க? கீழ்ப்படிந்ததனால் பிரைஸ்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். இப்போ நல்லா கவனிங்க, ரெண்டு விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கை அடிமை தான். நம்ம வாழ்க்கை என்ன வாழ்க்கை? புரியுதா? நம்ம வாழ்க்கை என்னது? அடிமை. ஒண்ணு நீதிக்கு அடிமையா இருக்கணும், இல்லைன்னா பாவத்துக்கு அடிமையா இருக்கணும். புரியுதா? பிரைஸா. பாவத்துல இருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டுட்டேன், இப்ப நான் பாவம் செய்யல, சும்மா ஐடலா இருக்கிறேன்னா முடியாது. உடனே எதுக்கு அடிமையா மாறிடணும்? நீதிக்கு அடிமையா மாறிடணும். இப்ப பாருங்க, உங்க கழுத்துல இருந்து நுகத்தை எடுத்துடுறாங்க. அந்த ஆண்டவர் சொல்வாரு,
அசிரியனோட நுகத்தை நான் முறிப்பேன் அப்படிலாம் சொல்வார். நிறைய முகத்தை, சத்துருக்கள் முகத்தை, நம்ம மேல நுகத்தை என்ன பண்றாரு, முறிக்கிறார். முறிச்சிட்டு கத்த சொல்றாங்க, சும்மா இருக்கக்கூடாது, அந்த இடம் அந்த யோக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது, அது மேல ஒரு நுகம், ஏன் நுகத்தை வைப்பேன். ஆனா இந்த நுகம் எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும் நுகம், லேசாகும். இந்த சுமை இது அது வந்து நம்ம இருக்கும், மெதுவாயும் லேசாயும் இருக்குமா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்பவுமே நல்லா கவனிங்க, நம்ம ஏதோ ஒன்றுத்துக்கு நம்ம அடிமையாக தான் வாழணும், நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. நம்ம ஏதோ ஒன்றுக்கு என்ன பண்ணோம், அடிமையாக விட்டு கொடுக்கணும். எதுக்கு அடிமையாக விட்டு கொடுக்கணும்னா, பாவத்திற்கு முன்பு அடிமையாக இருந்தோம், இப்போ யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்னா நீதிக்கு அடிமையாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவ நீதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, பைபிள் படிக்க 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 தேவ நீதியை கத்த சொல்லி தருவார். ஏன் அவங்க பேசுனாங்க, நான் பேசினா என்ன தப்பு, அவங்க பேசுறதுல பாதி தான் நான் பேசினேன், அவங்க எங்களுக்கு அப்படி செய்தாங்க, ஆனால் நாங்கள் திரும்பி செய்தா என்ன பிரைஸ்ல அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கேட்டிங்கன்னா அது தேவ நீதிக்கு உட்பட்டு வராது. வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, சகிக்க சொல்லுகிறது, விட்டு கொடுக்க சொல்லுகிறது, தீமை செய்தோம் நன்மை செய்ய சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி இந்த உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் உங்க கீழ்ப்படியை நீங்க விட்டு கொடுத்தால் கர்த்தர் நமக்கு உதவி செய்து அதற்கு அடிமையா நம்மளை மாற்றி விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அதை மிஞ்சி நம்மளால செய்யவே முடியாது. சகிப்போம், பிரைஸ்லா, தீமை செய்தவங்கள நேசிப்போம், நன்மை செய்வோம், பிரைஸ்லா, சண்டை போட மாட்டோம். அங்க 10 கெட்ட வார்த்தை நம்ம பேசினாலும் ஒரு வார்த்தை கூட திரும்பி பேச மாட்டோம். அந்த வார்த்தை இன்னொருத்தர்கிட்ட போய் அதே மாதிரி அவங்க சொன்ன பச்சையா கெட்ட வார்த்தை இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு சொல்லவும், கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயில புறப்படலாகாது. சில ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க கெட்ட வார்த்தைலாம் வாங்கியிருப்பாங்க, வாங்கிட்டு நம்ம ஊழியக்காரன் சொல்லும் போது அவங்க சொன்ன அதே கெட்ட வார்த்தை என்ன பண்றாங்க, பச்சையா வாயில சொல்லி இப்படி என்ன திட்டினாங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. இதெல்லாம் தான் தேவ நீதி. அல்லேலூயா. அப்ப இந்த நீதிக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மள சொல்லுங்க, அடிமையா கொண்டு போய் கீழ்ப்படியை மட்டும் ஒப்பு கொடுத்துருங்க, கஷ்டப்பட்டு கீழ்ப்படிங்க, அப்புறம் அப்படியே அதுக்கு அடிமையா நம்ம மாறிடுவோம். பாவம் மட்டும் நம்ம ஒண்ணுமே சொல்ல வேணாவே, அது அப்படியே ஒரு சத்தம் கேட்டாலும் இழுத்துருதே. பழைய பாட்டு ஏதாவதுனாக்கா நம்ம கேட்ட பாட்டு என்ன பண்ணுது, சினிமா பாட்டு இழுத்துருதே. சோத்திரம். ரொம்ப ஒரு ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட்னா அது என்ன ஸ்டோரியோ, அது உண்மை ஸ்டோரியோ பொய் ஸ்டோரியோ என்ன கதையோ அது அப்படி இழுத்துருதே நம்மள. உண்மைதானே? அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் பாருங்க, அது ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம், தானா அதை என்ன பண்றோம், நம்ம அடிமையா போய் மாட்டிக்கிறோம். அல்லேலூயா. அதே மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு, ஏன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் கீழ்ப்படி விட்டு கொடுத்தோம், அதனால அதை அப்படியே அடிமையா வச்சிருச்சு, அதனால நமக்கு கஷ்டமாவே தெரியல. அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்க கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க, நீதிக்கு கீழ்ப்படி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, கடைசி இதுக்கு அடிமையா மாறிடுவீங்க. அல்லேலூயா. நல்ல பரிசுத்தவான்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாயிலாம் வராது, பொய்யே வராது. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அவங்க யோசிப்பாங்க, போய் பேச அமைதியாக இருப்பாங்களே ஒழிய என்ன பண்ண மாட்டாங்க. சொல்லுங்களேன், யாரும் அப்படி இல்லையா? பொய்யே பேச மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் கூட இல்லையா? அந்த அந்த விஷயத்த ஜெயிச்சவங்க யாருமே இல்லையா? தேவைப்பட்டா கொஞ்சம் பேசிப்போம், ஆமான்றதுல இல்லைன்னு சொல்லுவோம். அப்படியா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது அப்படின்னா நான் நினைச்சேன்னா, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள வர்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களை என்னத்தான் பொய் பேசுறதுக்கு பலவந்தம் பண்ணினாலும் அவங்க வாயிலிருந்து ஒரு பொய் கூட வராது. இப்போ என்ன மாறிட்டாங்கன்னா, எதுக்கு அடிமை, ஒரு காலம் பொய்க்கு அடிமையா இருந்தாங்க, இப்போ உண்மைக்கு அடிமையா மாறிட்டாங்க. இதுதான் நீதிக்கு அடிமை. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பாவத்துக்கு அடிமையா தாங்க இருந்தோம், எல்லாருமே துர்க்குணத்துக்கு அடிமையா தாங்க இருந்தோம், எல்லாருமே பலவிதமான பழக்க வழக்கம், நல்ல பழக்க வழக்கம் இல்லை, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமையா போயிட்டோம். சூழ்நிலை மாத்திச்சோ எப்படியோ தெரியாது, அப்படி இருந்துட்டோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்ட, இனிமே நீ அப்படி இருக்கக்கூடாது, உன் வாழ்க்கை ஃபுல்லா மாறணும். பிரைஸ் எல்லாம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ பாவத்துக்கு அடிமை இல்லை, யாருக்கு அடிமை? நீதிக்கு அடிமை. அல்லேலூயா. பிரைஸ். 19ஆம் வசனம், உங்கள் மாமிச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முந்தி நம்ம என்ன பண்ணோம், அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நடப்பிக்கும்படி நம்ம அவயங்களை என்ன பண்றோம், அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். ரொம்ப அது நம்ம நினைக்காமலே அது தானாவே அந்த காரியத்தை செய்துட்டு இருந்தது. யோசிக்கும், பார்க்கும், தொடும், எடுக்கும், எல்லாம் பண்ணும், வாங்கும், கொடுக்கும், போகும், ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணும். ஆனா இப்போ பிரைஸ்ல அப்படி ஒப்பு கொடுத்தீங்களே, அப்ப அந்த அடிமைத்தனமா இருக்க முடிஞ்சது இல்ல, இப்போ இப்படி முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தயவு செய்து நம்ம விசுவாசம் தான். ஏன்னா அதுல அப்படி அடிமையா இருக்க முடியும்னா இங்க இப்படி அடிமையாவும் இருக்கனால முடியும்னு சொல்லி விசுவாசிங்க. ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். சரியா? நீங்க அப்படி நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்க.
திரும்ப திரும்ப பாருங்க, ஒப்பு கொடுங்கள் ஒப்பு கொடுங்கன்ற வார்த்தை தான் வருது. நல்லா ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, கர்த்தர் உதவி செய்திருவார், கர்த்தர் மேற்கொள்ள உதவி செய்திருவார். என்னன்னு நம்ம அதை ரொம்ப யோசிக்கிறது இல்லை. இப்போ பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன், படின்னா படிக்கவே மாட்டாங்க. ஈவன் 10th +2 கூட நீ மார்க் வாங்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம், படின்னு அப்படியே அசால்ட்டாகவே இருப்பாங்க. அது கடைசியில் ஸ்கூலில் கொஞ்சம் ப்ரெஷர் வந்து இந்த ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் வரும் பாருங்க, எக்ஸாம் வந்துருச்சு, நீங்களாம் மார்க் வாங்கணும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போஸ் +2 இருந்துச்சுன்னா உங்களுக்கு காலேஜ் நல்ல காலேஜ் அட்மிஷன்ஸ்லாம் வேணும்னாக்கா நாங்களே கூட ரெஃபர் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன்லாம் கிடைக்கும், இவ்வளோ % மார்க் வாங்கிட்டீங்கன்னா அப்போ தான் நான் வரும், பிள்ளைங்களுக்கு உற்சாகம் வரும், நல்லா படிக்கணும். அப்போ அந்த படிக்கணுன்ற எண்ணம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துருவாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்ம எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க தானே. அது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா உடனே என்ன பண்ணுவோன்னா, ரொம்ப ஜாஸ்தி விளையாட போக மாட்டோம், ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லாத வெளியில் சுத்த மாட்டோம், புக்கை எடுத்துருவோம், ஒழுங்காக கிளாஸை கவனிப்போம், எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவோம், எடுத்துருவோம். அப்புறம் படிக்கணும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோ நாள், இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் உட்காந்து படிச்சிட்டோம்னா அப்புறம் மார்க் வாங்கி. நான் இப்போ கூட சொல்கிறேன், சில விஷயத்தை வந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாள் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ண வேண்டாம், கொஞ்ச காலம் ட்ரை பண்ணுங்க, கொஞ்ச காலம் ஒப்பு கொடுங்க, நான் எழுந்துருவேன், நான் இதை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனசு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கடைசியில் அது உங்களுக்கு அடிமையாக மாறிடும். பிரைஸ்ல அதுக்கு நீங்கள் எஜமானனா மாறிடுவீங்க. எந்த விஷயமும் அந்த விஷயத்தில். இந்த மாதிரி தாங்க நாங்களாம் நிறைய ஜெயிச்சிருக்கிறோம், நிறைய காரியங்களை கற்று ஜெயிக்கும். இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நினச்ச அநேக காரியங்கள், இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதெல்லாம் மாறவே மாட்டேன் அப்படின்னு நினச்ச அநேக காரியங்களை 100க்கு 100 மாறல, ஆனால் எத்தனையோ பகுதி கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆகையினால இப்போ போராடுகிற சில காரியங்களை கூட அதுக்கெல்லாம் உதவி செய்த கர்த்தர் இதுக்கும் உதவி செய்வார். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் நான் சொல்கிறேன், அந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு, அதுக்கு மட்டும் போராடிட்டே இருங்க. அல்லேலூயா, நிச்சயமா ஜெயம் எடுப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? அல்லேலூயா, பேசுவார். பிரைஸ் எல்லாம். சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கியவர்களாய் எந்த பாவம் பின்னாடி சொல்ல வர பாவம்னா நீங்க எல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க, இதுதான் பாவம்னு. நான் சொல்றேன் சில விஷயங்கள்லாம். ஸோ பாவத்துக்கு நீங்க அடிமையா இருந்தா நீதிக்கு நீங்களா இருப்பீர்கள். நீதி நம்ம வாழ்க்கையில வரவே வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நீதிக்கு நீங்க அடிமையா இருந்தா பாவம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது உங்களுக்கு வெட்கம் உண்டாக தோன்றுகிற காரியங்களிலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? நல்ல கவனிங்க. சில விஷயத்த நீங்க செய்றீங்களே, அது வெட்டத்துக்குரிய காரியங்கள். நீங்க இப்படி இருக்கிறீங்க வெளியில கூட போய் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா யாருன்னா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட சொல்லலாம். சபையிலோ ஊழியக்காரத்தையோ நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாத சில நேரத்தை சொல்றோம், ஜெபிங்கன்னு சொல்றோம், அது வேற விஷயம். ஆனா அது பெருசா தலை தூக்கிலாம் பரிசுத்தவான்கிட்டயோ தேவன்கிட்டயோ நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சில வெட்கம் உண்டாகிற சில காரியங்கள் அதுல இருந்தீங்களே, அதனால என்ன பலன் கிடைச்சது? நான் கேட்கிறேன். சில விஷயங்கள் நல்ல உங்க மனசாட்சிக்கு தெரியும், இதெல்லாம் ஆண்டு விரும்பாத காரியம், இந்த விஷயத்துல நான் வெளியில வரணும், இது என்ன கொஞ்சம் மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுல, அதனால என்னத்தை தான் லாபம் பார்த்தீங்க? அது என்னதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். அது உங்களை அறியாமலே உங்களை சாபத்துக்குள்ளதான் நடத்துதே தவிர அநேக நன்மைகளை கெடுக்குதே தவிர, பிரைஸ்ல நீங்க நினைக்காது இந்த விஷயம் தான் எல்லாத்துக்கும் மெயினா நிக்குது. இன்னைக்கு ஆவியான ரொம்ப தெளிவா பேசுறாரு. இன்னைக்கு எல்லாம் அப்படி ஆண்டவர் எடுத்து புட்டெல்லாம் வைக்க மாட்டாரு, சரிங்களா? உங்க உள்ள போய் பேசுவார். நீங்க ஆண்டோட பிள்ளைங்களா இருந்தா ஒரு ஜெபத்தோட சர்ச்சுக்கு வந்திருந்தா கர்த்தர் உங்களோட பேசுவார். இந்த விஷயம் தானே மகனே, இந்த விஷயம் தான் மகளே, இதை தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ எல்லாரும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், அது இவ்வளோ நாள் நீங்க அடிமையா இருந்தீங்களே, என்னத்தை சாதிச்சீங்க? அது என்ன உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது? அதில் என்ன ஆசீர்வாதம் இருந்தது? என்ன உனக்கு கொஞ்சம் ப்ளஷர் இருக்கும், நீ இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனா அது எவ்வளவு பெரிய சாபத்தையும் எவ்வளவு பெரிய ஸ்தோத்திர நஷ்டங்களையும் உங்க வாழ்க்கையில உங்களை அறியாமலே உண்டாக்கி கொண்டிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டீப்பா உங்க கண்ணை திறந்து கர்த்தர் காமிச்சார்னா நீங்க அதை அப்படி தூக்கி போட்டு வெளில வந்துடுவீங்க. அல்லேலூயா. பிசாசு அதை தான் காண்பிக்க விடாம மறைச்சி நீ இரு சந்தோஷமா, வேற ஒன்றும் உனக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது, வேற ஒன்றும் உனக்கு இது இல்லை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் பொறுமையா நம்மளை மாத்துவாரு. நீ பொறுமையா மாற்ற வரைக்கும் நிறைய மூட்டை சேர்ந்துரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்றேன், அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டவர்கள் இல்லை, நம்ம சுயாதீனரா இருக்கும்படி கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அவருக்கு மாத்திரம், அவர்கிட்ட அடிமையா இருந்தா அவர் அவர் தேவனுக்கு அடிமையா இருந்தா நம்ம வாழ்க்கையில நிறைய பாக்கியங்கள் உண்டாகுங்க, நிறைய பாக்கியங்கள் மேன்மைகள் உண்டாகும், சாட்சிகள் உண்டாகும். அப்படிப்பட்ட தேவனுக்கு அடிமையா இருக்கிறவங்களால அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க.
ஸோ இந்த வாழ்க்கை வேணுமா, அந்த வாழ்க்கை வேணுமா? சொல்லுங்க. இன்னைக்கு இயேசுவுக்கு அடிமையான ஒப்பு கொடுக்குறேன். தயவு செய்து அந்த சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் கண்ணு என் வாய் இதெல்லாம் நான் பண்றேன், நீங்க ஆளுகை செய்யுங்க, அந்த ஒப்பு கொடுக்குறேன். நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. சாகுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம அதெல்லாம். அல்லேலூயா. சரி, இப்பொழுது சரி, அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு, திரும்ப சொல்றேன், அவைகளுடைய முடிவு மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவானவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, நீங்க செய்கிற காரியத்தோட தன்மை விட்டு அந்த அந்த இடத்தை விட்டு அவர் விலகி விடுவார். ஆண்டவர் இல்லாத இடத்துல என்னதான் இருக்கும்? வெளிச்சம் போயிடும், ஆசீர்வாதம் போயிடும், நன்மை போயிடும், சமாதானம் போயிடும், உங்க உயர்வுகள் போயிடும், கர்த்தர் வச்ச நல்ல திட்டங்கள் போயிடும். இதெல்லாம் போச்சுன்னா அதுக்கு மாறான காரியங்கள் தான் அப்படியே உங்களை கவ்வி வச்சு அப்படியே அமுத்தி வச்சிருக்கும். வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இன்னமும் சில அடிமைத்தனத்துல இருக்கலாம் அப்படின்னு யாருக்காவது அப்படி மனசாட்சி சுத்தமா ஒர்க் பண்ணாம உட்காந்துருக்கிறீங்களா இங்க யாராவது? தயவு செய்து சொல்றேன், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. நல்லா இருக்கும், கொஞ்ச காலம் நல்லா இருக்கும். அது போக 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 உங்களை நசுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். எங்க பாஸ்டர் சுந்தரையா அடிக்கடி சொல்வாரு, ஒரு பாம்பு நம்மளை சுத்தணும்னா முதல்ல என்ன பண்ணோம்? வாழை தான் கொண்டாருமா. எதை கொண்டாருமா? வாழை கொண்டாந்து மெதுவா நல்லா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே லேசா அதை ஊறுற மாதிரி எப்படி இருக்கும்? சொகுசா இருக்கும், நல்லா இருக்கும், இன்பமா இருக்கும். அது அப்படியே கொண்டாந்து அப்படியே நம்மளை அறியாமலே நம்மள என்ன பண்ணோம்? ஆவிக்குரிய நித்திரையை கொடுத்துட்டு அந்த பாம்பு தன் வாழை கொண்டாந்து முதல்ல என்ன பண்ணாது? மேலே ஏறும்போது அப்படியே வாழால் தான் முதல்ல கொண்டாந்து சுற்றி நல்லா சுற்றிட்டு கடைசியில் தான் மூஞ்சிக்கு முன்னாடி என்னத்தை கொண்டாடும்? முகத்தை படம் எடுத்து கொண்டு வரும். அல்லேலூயா. கொண்டு வந்துட்டு நம்ம பயந்து அலறினோம்னா அப்படி நெருக்கும். என்ன பண்ணோம்? நசுக்கி நொறுக்கி எலும்பெல்லாம் நொறுங்கும். சில வியாதிகள் வரும். பாவத்தினோட அடிமையில இருந்தா என்ன வரும்? அதனால கர்த்தர் சொல்ல, உன் அக்கிரமங்கள்லாம் நீக்கி உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார். பாவத்தின் அடிமைத்தனத்துல போக 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 நீங்க ரொம்ப கோவப்பட்டு பாருங்க. கோபத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க பாருங்க என்ன வரும்? ப்ரெஷர் வரும். ரொம்ப கோவப்பட்டு என்ன வரும்? நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்களேன். கொஞ்சம் கோவம் வந்தாலே டாக்டர் உடனே சொல்லுவாங்க, ப்ரெஷர் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப அதிகமாக கோவப்படுறவங்க பார்த்தா, நிஜமா இங்கே யாராவது ரொம்ப கோவப்படுற ஆட்கள் தான் தயவுசெய்து இப்போ ப்ரெஷர் செக் பண்ணுங்க. உங்களுக்கு தான் சொல்றேன், நம்ம சில பாவங்கள் செய்ய 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 நம்ம வாழ்க்கையில் என்ன வருது? வியாதிகள் வரும், நஷ்டங்கள் வரும், சாபங்கள் வரும், சாபத்துக்கு உட்பட்ட எல்லாமே வரும். அதனால அந்த வாழ்க்கை வேண்டாம். தயவு செய்து இன்னைக்கு மனம் திரும்பும்படி உங்களை ஒப்பு கொடுங்கள். உதவி செய்யும்படி உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். அப்ப முடிவு நமக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து ஏமாந்துடக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரு, இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, கடைசி நாள்ல நமக்கு என்ன பண்ணுவாரு? பரலோகத்தை எடுத்துக்கலாம் மாட்டாரு. அதுக்குதான் லைஃப் டைம் ஃபுல்லா கொடுக்குறாரு. இந்த வாழ்நாள் ஃபுல்லா நமக்கு எதுக்கு சொல்லுங்க? பணம் சம்பாதிக்கும், வீடு கட்டுமா, அது ஒரு பக்கம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமா வாழ வாழ ஒரு ஆசீர்வாதமும் கொடுப்பாரு, உலக பிரகார ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அதில் நம்ம முன்னேறிட்டே போகலாம் சந்தோஷமா. நித்தியமா அனுபவிக்க நமக்கு என்னென்ன தேவைகள்? நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு படிப்பு முடிச்சோன்னு ஒரு வேலை முடிஞ்ச நல்ல ஒரு திருமணம் முடிஞ்ச நல்ல ஒரு குழந்தை பாக்கியம், அடுத்து அந்த பிள்ளைகளோட வளர்ச்சி காரியங்கள் எல்லாமே பிரைஸ்லார். கர்த்தர் யாருக்கு சமாதானமா அதை அழகா ஸ்மூத்தா நடத்தி கொண்டு போவார்னு சொன்னா பிரைஸ்லார். தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தோட வாழ்க்கையில இதெல்லாம் கர்த்தர் செய்துட்டே இருப்பார். நீதியா வாழ்கிற வாழ்க்கையில பிசாசுக்கு இடமே இல்லை. சொல்ற மாதிரி டேவிட் சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன் பிரைஸ்லார், ஆண்டவரே உங்ககிட்ட இந்த உலகத்தின் அதிபதி வந்தப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, அதே ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அளவுக்கு என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு நாள் நான் சொல்லுவேன் ஏசப்பா. அல்லேலூயா. சில நாளில் சொல்லுவேன், சில நாட்களில் சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். நிறைய விஷயங்களை நல்லா ஜெயிச்சு, நல்லா விட்டு கொடுத்து, நல்லா பொறுமையாக, நல்லா இதாக இருந்து, நல்லா ஒழுங்காக இந்த நாள் ஃபுல்லாக சொல்ல மாதிரி பரிசுத்த ஆவி நிரம்பி இருந்து அப்படியே போகும்போது நான் சொல்லுவேன், நைட்டு படுக்கும்போது, பொல்லாத பிசாசே நைட்டு என்கிட்ட வரத்துக்கு, தூக்கத்தில் கூட என்கிட்ட வரத்துக்கு முடியுமா? இல்லை, உரிமை இல்லை, இடம் இல்லை. பிரைசலாம் அப்படி நான் சொல்ல முடியும். ஆனால் எல்லா நாளும் சொல்ல முடியுமானா தெரியாது. அல்லேலூயா. நம்ம ஒரு நாளும் சொல்கிற அளவுக்கு மாறணும். அதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்களாம் தான் ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? அப்படின்னா நம்ம வரவே முடியாது, அவன் நம்மகிட்டே வர முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நம்ம என்ன பண்ண பலன் என்ன? தேவனுக்கு அடிமையை ஒப்பு கொடுக்க நம்ம என்ன மாறுவோம்? பரிசுத்தவான்களாய். பரிசுத்தவான்களுக்குள்ள சுதந்திரம்லாம் ஏராளம். அதை எடுத்தா தனி சப்ஜெக்டே வரும். நீங்க பரிசுத்தமாக ஆக உங்களுக்கு தேவனிடத்துல அநேக சுதந்திரங்கள் வருது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு கடைசியில பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் பலன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். உங்களுக்கு தேவனுடைய கிருபை வரமும் நித்திய ஜீவன் வேணுமா, இல்லை மரணம் வேணுமா? மரணம்ன்றது நான் திரும்ப சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆயிருக்குது. அதை யாராலையும் மாற்ற முடியாது, பயப்படவும் கூடாது, அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். அது இந்த சரீர மரணம். என்ன மரணம்? ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது என்ன தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நமக்கு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படும். ஜெபம் நீங்கள் தான் பண்ணணும், அது ஆண்டை கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. என் கூட வாங்க, நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஆனால் ஒருத்தர் கூட வர முடியாது, முடியாது. ஏனென்றால் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தை செய்து செய்து அதுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது அந்த அடிமைத்தனம் கடைசியில் என்ன கொண்டு போயிடும்? நம்மளை மரணத்துக்குள்ளே தேவனற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போயிடும். நான் உன்னையும் சொல்கிறேன், தேவனற்றவர்கள் உலகத்தில் நல்லா இருக்காங்களா இல்லையா? தேவன் அற்றவர்கள், தேவன் இல்லாதவர்கள், இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் நல்லா இருக்காங்களா இல்லையா? சத்தமாக சொல்கிறேன், நல்லா இருக்கிறாங்க. நம்மளை விட 1000 மடங்கு நல்லா இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க நிரந்தரமாக தேவனிட்டு பிரிக்கப்பட்டவர்கள். கடைசியில நித்திய ஜீவ வாழ்க்கை அவங்களுக்கு கிடையாது. அவங்க எங்கே தான் போவாங்க? நித்திய மரணத்துக்கு, நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். ஆகையினால அந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்துருப்போம், உணர்வு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் சமாதானம், நிம்மதியும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. வெளியில தான் நல்லா சிரிச்சுக்கிட்டு அப்படி பெருமையாக இருப்பாங்களே தவிர, தனிப்பட்ட ஜீவிதத்தில் நிறைய பாருங்க, சினிமா ஆக்டர், ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்குள்ள சில பாவ வாழ்க்கை இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க. நிறைய கேள்விப்படுறோமா? சில நடிகர்லாம் இறந்த உடனே அவங்க பற்றி சொல்கிறாங்க, தூங்க மாட்டேன், நைட்டில் தூக்கம் வராதான், தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருமா, ட்ரக்ஸ் எடுத்தால் தான் தூக்கம் வருமா, நைட்டெல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்களாம். கடைசியில் பாருங்கள், கண்ட வியாதி வருது, இல்லைன்னா சூசைட் பண்ணி சாகுறாங்க. என்னங்க, பேர் புகழ் இல்லையா, பணம் இல்லையா, அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, இல்லை அவங்க ஃபேன்ஸ் இல்லையா, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, நித்திய ஜீவனுக்குள்ள வாழ்க்கை இல்லை. அதனால வெளிப்புறமா நல்லா இருப்பாங்க, ஆனால் உள்ள நமக்கு சொல்கிறேன், நமக்கு ஒருவேளை கர்த்தர் அளந்து கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் சரி, நமக்கு என்ன இருக்கும்னா தேவ சமாதானம். அல்லேலூயா. ஒரு அமைதல், நல்லா தூங்க, எது இருந்தால் நல்லா சந்தோஷமாக சாப்பிட. அதே மாதிரி கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற சுதந்திரங்களை ஒன்று விடாமல் அந்தந்த காலகட்டத்தில் பெற்றுக்கொண்டு நம்ம நல்லா வாழ்வோம். ஆமேன், ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையை ஒரு மாதிரி ஆக்குறது. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்கிறீங்க அப்படின்னு தயவுசெய்து கேட்காதீங்க, தயவுசெய்து கேட்காதீங்க. ஆண்டவர் எதுவுமே செய்யறதில்ல, அது உன் கிரியைக்கேற்ற பலன் தான். அல்லேலூயா. நீங்கள் எதுக்கு அடிமையாக இருக்கிறீங்கன்னு பாருங்கள், பார்த்து. இன்னொரு சில வீடுகள் யாராவது ஒரு நபர் பாவத்துக்கு அடிமையாக இருந்தா, ஸோ அந்த நபர் நிமித்தம் பயங்கர அலக்கழிப்புகள் குடும்பத்தில் இருக்குது. அதில் ஜெபிக்கிறவங்க அவங்கள என்ன பண்ணணும்? மீட்கிறதுக்காக ஒரு டபுள் ஸ்ட்ரென்த்தோட எழுதணும். அல்லேலூயா. நம்மளையும் காத்துக்கொள்ளணும், அப்படிப்பட்டவங்களும் மீட்கணும். ஸோ அப்படிப்பட்ட பலன் நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கிளியராக பிக்சர் புரிஞ்சிருச்சா? அப்போ திரும்பி கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ மரணத்துக்கு எதுவான பாவத்திற்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்துருக்கிறியா, இல்லை நித்திய ஜீவனுக்கு எதுவான நீதிக்கு உன்னை நீ ஒப்பு கொடுத்துருக்கிறாயா? அதற்கு நீதிக்கு கீழ்ப்படி உன்னை ஒப்பு கொடுத்துருக்கிறாயா? இப்போ தீர்மானம் பண்ணிக்கங்க, எதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க. உங்களை பயமுறுத்தி உங்களை ஒரு மாதிரிலாம் சொல்ல, நிஜத்தை சொல்லி, இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இப்படின்ற அதோட விளைவுகளை சொல்லி தான் பிரைசலாம் இந்த காரியத்தை உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் 8:34, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமை என்று சொல்லப்படுது. பாவம் செய்கிறவன் எதற்கு அடிமை? பாவத்திற்கு அடிமை. அல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம். 1 கொரிந்தியர் 7:23. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். மனுஷருக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்டுட்டோம். அதனால வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். என்ன கிரயம்? கிரயம்னா விலை. கர்த்தர் விலை கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். என்ன விலை கொடுத்தாரு? அவர் ரத்தம் முழுசா கொடுத்தார், ஜீவனையே கொடுத்தார். கொடுத்து இப்போ அவர் நல்லா யோசிச்சுக்குங்க. உங்க கை உங்களது கிடையாது, உங்க கண்ணு உங்களது கிடையாது, உங்க வாயே உங்களது கிடையாது. பிரைஸ்ல அதனால சொல்லலாம், அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாத்துலையும் அவர் ஆளுகை செய்வார். அவர் ஆளுகை செய்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம கால் நம்மளது கிடையாது, இஷ்டம் போல எங்கன்னா நினைச்சா போற மாதிரி வராமலாம். எல்லாமே ஆண்டவர் கிரயம் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டாரு. இப்போ அவருக்கு சொந்தம். பிரைஸ்ல அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதா? யாருக்கு அடிமை ஆகக்கூடாதான்? மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள். இன்னைக்கு நான் கேட்குறேன், இது கொஞ்சம் உள்ள போய் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறீங்க? மனுஷ அன்புக்கு எத்தனை பேர் அடிமையா இருக்கிறீங்க? மனுஷன் கூட சலுகைக்காக அவங்களுக்கு அடிமையா
அவங்க எப்போ கூப்பிட்டாலும் பேசுறது, எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறது. ஸோ அது ஏன்னா அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆதாயம், அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு 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 உதவி. இப்படி சில மனுஷர்கள் மேலே அன்பு, ஓவர் அன்பு, என்னத்தான் அப்படி அன்போ தெரியாது. கர்த்தருக்கு மேலே அன்பு, அவங்கள்ட்ட பேசாமல் இருக்க முடியாது, அவங்கள பார்க்காம இருக்க முடியாது, ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி பேசிடணும். அவங்களுக்கு எதை வேணால் விட்டு கொடுப்பாங்க. தெளிவாக வேதம் சொல்லுது, மனுஷருக்கு எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, உன் தாய் தாப்பனாக இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு அடுத்து தான். கர்த்தர் நான் நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், சின்ன கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். இந்த இப்போ சொன்னேன்னா என் டைம் பத்தாது. அன்பு ஒரு பக்கம் இழுக்காமலாம் இருக்காது. பெத்த பிள்ளைங்க பாசம்லாம் இழுக்க தான் செய்யும் எல்லாமே. ஆனால் தேவனுக்கு மிஞ்சி அது போச்சுன்னா அது உன்னை அங்கே அடிமையாக்கிடும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய மனுஷங்கிட்ட அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் எப்படி முக்கியமாக அடிமையாகிறோன்னா 22ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், சரி. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அதெல்லாம் மேலே சொல்லிட்டு ஐஸ்வர்யவன் தான் கடன் கொடுப்பான் இல்லையா? அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஆள்றானோ, என்ன பண்ணுறான்னா தரித்திரன் என்ன பண்ணுறான், ஆள்றான். அப்போ யாருடைய கீழே நம்ம அடிமையாக போயிடுறோம்? அவங்க ஆள்கையின் கீழே அடிமையாக போயிடும். புரியுதா? அப்போ நீங்கள் யாருக்கிட்டெல்லாம் போய் கடன் வாங்குறீங்களோ, சோத்திரம், வாய் திறந்து போய் எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களோ, அந்த கடனை நீங்கள் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும். அல்லேலூயா. பேங்க்காரனுக்கு அடிமை தான், சோத்திரம். தண்டல்காரனுக்கு அடிமை தான். அவன் எப்போ வந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. அவங்க கேட்குற டைமுக்கு அந்த காசை கொடுக்கணும். அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் என்னென்னமோ பேசுவான். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், கண்ட கேள்வி கேட்பான், அசிங்கமாக கேட்பான். கேட்கணும். உள்ளே யார் இருக்கிறா? ஆவியான துக்கப்படுவார். நம்மளை பேசினாலும் கத்த சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுறான்றாரு. அந்த அளவுக்கு அவர் நம்ம மேலே பொசிஷன் எடுத்துருக்கிறாரு. பிரைஸ்லா. ஆனால் நம்ம பாருங்க, கண்ட இடத்துல போய் கண்டவங்களுக்கு அடிமையாயிட்டு, கண்டவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மேலே தேவையில்லாத அன்பை செலுத்துகிறாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை செலுத்துகிறாங்க. அது நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ. பிரைஸ்லா. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் யாராவது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இல்லை ஒரு மனுஷிக்கு இன்னைக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா, அதை நான் இன்னொன்று சொல்லட்டுமா, அடிமை என்ன பண்ணுவோம், அந்த அடிமைத்தனம் என்ன பண்ணணும்னா உங்களை தேவனை விட்டு பிரிக்கும். அந்த அடிமைத்தனம் யாரை விட்டு பிரிக்கும்? அந்த அன்பு, தேவ அன்பை விட்டு உங்களை மிஞ்சி அங்கே போக செய்திடும். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், ஆண்டோட பிள்ளைங்க மேக்சிமம் விசுவாசத்தை நில்லுங்க. பிரைஸ்ல. எந்த விஷயத்துலையுமே ஒரு அன்பு கூட, இவங்க என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கூட சொல்கிறேன். ஒரு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற ஆளாக கூட இருக்கலாம். அங்கே கூட ஓவர் என்ன பண்ணக்கூடாது, அன்பு அவங்க அடிமையாக நீங்கள் போயிடக்கூடாது. அன்பு ஜென்ரலாக எல்லாருமே இருக்கணும். கர்த்தர் தான் சொல்கிறாரு, இந்த சிறியருக்கு என்ன செய்றீங்களோ அது எனக்கே செய்றீங்க. அப்படின்னா எல்லாருமே நேசிக்கணும், எல்லாரும் நேசிக்கணும். வேதமே தான் சொல்லுது. ஆனால் இந்த அன்பு அடிமைப்படுத்துகிற அன்பு. இந்த அன்பு மனுஷனுக்கு அடிமையாகாதிருங்கள். பிரைஸ்லா. அல்லேலூயா. இன்னமும் பிரைஸ்லா. அதே ஒரு சிலரை மறக்கவே முடியாது. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களை அடிமைத்தன நுகம்தான். இதெல்லாம் ஒரு சாபத்துக்குள்ளே நம்ம நடத்தும். தயவுசெய்து பிரியமானவர்களே நல்லா யோசிங்க. விட வேண்டியதை விடுங்க, மறக்க வேண்டியதை மறங்க. அந்த லிமிட்டேஷனை வைக்க வேண்டிய இடத்துல லிமிட்டேஷனை வைங்க, அந்த பவுண்டரி வைங்க. அது தாண்டி வரக்கூடாது எல்லாமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், சொந்த பந்தங்கள் நேசிக்கணும், அன்பு இருக்கணும், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கணும், அடிமையாக என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. அதில் எல்லாத்துலேயுமே பிரைஸ்னால் ஒரு லிமிட் என்ன பண்ணணும், நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? அந்த அவங்க மேலே வச்சிருக்கிற அன்புனால அவங்க உடைச்சாலும் நீங்கள் உடையக்கூடாது. அவங்க மேலே ரொம்ப பாசத்தை பொழிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே சாயங்கன்னு போயிடவும் கூடாது. ஹல்லேலூயா. நம்மளா இருக்கணும். பிரைஸ்லாட். நம்மளா தான் இருக்கணும். நமக்கு ஆண்டோட அன்பு நம்மளை நிரப்பணும். ஹல்லேலூயா. தேவ அன்புல தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்த நம்ம அப்போ ஒரே ஒன்று கேட்கணும், ஆண்டவரே இந்த உணர்ச்சிகள்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா. அந்த பாச உணர்வு, வெறுப்பு உணர்வு எல்லாத்தையுமே யார் ஆளுகை செய்யணும்? கர்த்தர் நம்ம ஆளுகை செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை பேர் அப்படிலாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறீங்க? ஸோ மனுஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நாங்கள் திரும்ப திரும்ப சபையில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கடன் வாங்காதீங்க, எல்லாத்துக்கும் மிஞ்சி போகாதீங்க, என்ன இருக்கோ செய்யுங்க. என்ன நீங்கள் உலகம் புகழும், நாளைக்கு நம்மளை தூத்துவோம். இந்த உலகம் புகழணுன்றதுக்கு ஆடம்பரமாக எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. எந்த ஒரு பொருளும் வாங்காதீங்க. எந்த ஒரு திருமண காரியங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே பணக்கத்தை சந்திச்சு கொடுத்தால் நீங்கள் செய்யுங்க. இல்லை வீட்டுக்கு வரவங்களுக்கு போடுற ஆகாரமாக இருக்கட்டும், பிரைஸ்ல, இல்லை ஊழியக்காரர் வந்தால் கொடுக்குற காணிக்கையாக இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் கடன் வாங்கி செய்தால் எங்களுக்கும் அது சாபம், உங்களுக்கும் சாபம். ஹல்லேலூயா. சோத்திரம். அதனால கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் மனரம்பியமாக சந்தோஷமாக வாழுங்க. கர்த்தர் உங்களுக்கு எந்த அன்பை கொடுத்துரு அந்த அன்புக்குள்ளே சரியாக இருங்க. நாடி தேடி எதையும் போயிட்டு கடைசியில் யாருக்கும் என்ன பண்ணாதீங்க, அடிமையா அது ரொம்ப அழகாக இழுத்துரும்.
எந்த மனுஷனுக்கும் நம்ம அடிமை ஆகக்கூடாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஆமே. ஆண்டவருக்கு தான் முதல்ல அடிமை. அல்லேலூயா. அந்த அன்புல நான் மற்றவங்களை நேசிப்பேன், மற்றவங்களை தேவ அன்புக்குள்ள நான் கொண்டு வருவேன். அல்லேலூயா. சரி, அடுத்த பகுதி, மனுஷனுக்கு அடிமையாகாதிருங்கள். இது என்ன வசனம்னா, திரும்பவும் நம்ம பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோமா? பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ நமக்கு என்ன ஆவி இல்லை? நல்ல கவனிங்க. என்ன ஆவி இல்லை? சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். திரும்பவும் பயப்படுவதற்கு என்ன ஆவி இல்லையா? அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புத்திர சுவிகாரமா ஆண்டவருக்கு அடிமையா இருந்தா நம்ம வாழ்க்கையில பயம் என்ற அடிமைத்தனத்தின் ஆவி இருக்காது. என்ன ஆவி இருக்காது? இன்னைக்கு எத்தனை பேருக்கு பயம்? எதை எடுத்தாலும் பயம். என்ன நடக்குமோன்னு தெரியல, செத்துருவோமான்னு பயமா இருக்குது. ஒரு சின்ன வியாதி வந்தா செத்துருவோமான்னு பயமா இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை என்னவா முடியும் பயமா இருக்குது. ஒரு சின்ன காரியத்தை தொடங்கிட்டா ஐயோ இது எப்படி முடிக்க போறோமோன்னு ஒரு பயம். இன்னைக்கு பயப்படுகிறவங்களாம் எங்க போக மாட்டாங்க? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பயப்படுகிறவர்களும் தான் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பயப்படுறீங்க? தேவையில்லாதுக்கெல்லாம் ஒரு பயம் 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 பயம். புருஷன் வேற யாரையா நேசிச்சிருவாரோ, வேற யார்ட்டையோ பேசிட்டு இருந்தா உடனே ஐயோ அந்த பொண்ணு வேற மாதிரி பழகுதோ, பிரைஸ்லாம். இந்த பயம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. சும்மா ஒன்றும் இல்லாத இவங்களே பயந்து அது மூட்டி விட்டுறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய புருஷனுக்கு மனைவி மேலே பயம். அவன் போகிறாளே எங்கடா யார்கிட்ட பேசிடுவாளோ, எங்கடா பழகிடுவாளோ, பிரைஸ்லாம். தேவையில்லாத பயங்கள். பிள்ளைங்க மேலே தேவையில்லாத பயத்தில் சந்தேகம், புருஷ மனைவிக்குள்ள சந்தேகம், எதை எடுத்தாலும் டவுட்டு, எதை எடுத்தாலும் ஒரு மாதிரி நம்பிக்கையற்ற தன்மை, ஒரு மாதிரி ஒரு நம்ப முடியாமல் ஒரு பயந்துக்கிட்டே வாழ்கிறது. அல்லேலூயா. சில இருட்டை பார்த்தா பயப்படுவாங்க. எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் பெரிய நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அது ஒரு சிலர்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி எதாட்டாலும் பயமாக இருக்குமா, கவலையாக இருக்குமா. பயம் வந்தால் என்ன வந்துடும்? பயம் வந்தால் என்ன வரும்? கவலை வரும். இந்த கவலை பயம் இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சில ஆட்கள்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க. எதுக்கெடுத்தாலும் கவலை தான், எதுக்கெடுத்தாலும் பயம்தான். ஸோ இதெல்லாம் என்ன எங்கே கொண்டு போயிடும்? நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு மிஞ்சி நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே விசுவாசம் இருந்தால் பயப்பட மாட்டீங்க. பிரைஸ்ல. நீங்கள் எத்தனை பேர் பயந்துட்டு உட்காந்துருக்கீங்க? சில சூழ்நிலை உங்களை பயமுறுத்துற சூழ்நிலை வந்திருக்கும். என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, சில ஃப்யூச்சரை பற்றி பயம், சில காரியங்களை குறித்து பயம். இன்னைக்கு அப்படிப்பட்ட பயங்கள் இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு அந்த பயத்தின் அடிமைத்தனமோ அந்த பயத்தினால் உண்டாகிற கவலை உன்னை ஒடுக்குது. பிரைஸ்ல. கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்கிறாரு, இன்னைக்கு அந்த நுகத்தையும் அந்த அடிமைத்தனத்தை நான் முறிக்க இங்கே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அடிமைத்தனத்தை நுகங்களை முறிக்க கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ பயப்படுகிற ஆவி, அது பயம் என்பது நம்மளை அடிமைப்படுத்துகிற ஆவி. அந்த பயம் வந்த உடனே நமக்கு கலக்கம், நமக்கு துக்கம், வேதனை எல்லாம் வந்துடும். அல்லேலூயா. அது நம்மளை என்ன பண்ணாது? ஜெபிக்க விடாது. அதான் அவன்கிட்ட சொல்ல, ஒரு முளம் கூட உன்னால் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. எதுக்கு உட்காந்து கவலைப்படுற? எதுக்கு உட்காந்து ஃப்ரீயாக ஆண்டவர் பிரியமாக ஒப்பு கொடுத்துட்டு, வழியெல்லாம் கற்றுக்க ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவரை பார்த்துக்கன்னு சொன்னால் அவர் அழகாக பார்த்து முடிப்பார், எல்லாத்தையும் கரெக்டாக செய்திருவார். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கலாத்தியர் 4:3 வாசிக்கும் போது, கலாத்தியர் 4:3, அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். சரி போதும். சிறு பிள்ளைகள், அதில் இன்னொருத்தர் கலாத்தியர்லேயே சொல்லுவார் அவரு, என் சிறு பிள்ளைகளே, நீங்கள் வந்து கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்? கற்பவேதனை படுறேன். சிறு பிள்ளைகள்னா ஆரம்ப கட்டத்தில் சின்ன நம்ம கத்தருக்குள்ளே வந்திருக்கிறோம் இப்போ தான், அப்படி புதுசாக. சரியா? நீங்கள் என்ன பண்ணி சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமை. இதெல்லாம் பேச பேச வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாம் உலகத்தின் வழிபாடு, மற்றவங்கெல்லாம் செய்கிற மாதிரி, மற்றவங்களுடைய மார்க்கங்களை பின்பற்றுறது, வழிகளை பின்பற்றுகிறது, புறஜாதியோட மார்க்கங்களை பின்பற்ற வேண்டியது. ஏன்னா மனுஷனுக்கு பயம். அவங்க என்ன நினச்சிப்பாங்க? அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்களோ. சொந்தத்தில் ஒரு பெரிய தலை இருக்கும், அதை நல்லா எல்லாம் உதவி செய்யும், சரிங்களா? அது ரட்சிக்கப்படாதான் இருக்கும். அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க? சொல்லுங்க. நான் பண்ணுறோம், உலக வழிபாடுகள்லாம் செய்துடுறோம். அல்லேலூயா. அடிமைப்படுற அங்கேயே ஒரு அடிமைத்தன நுகம் வந்துடும், அங்கே ஒரு சாபம் வந்துடும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் பயந்து உலக வழிபாடுகளை, வேதத்தில் சொல்லப்படாத முறைமைகள்லாம் எங்கெங்கெல்லாம் செய்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் அடிமைப்படுறீங்க. அந்த அடிமைத்தனம் இருக்கிற இடத்துலலாம் என்ன வந்துடுது? கூடவே ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம், ஒரு நல்ல திருமண காரியங்கள், இல்லைன்னா பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ண உடனே செய்த சில காரியங்கள், இந்த இடத்துலலாம் உலக வழிபாடை கொண்டு வந்தீங்க. அது அழகாக சொல்லப்பட்டிருக்குது, உலக வணிகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். சரி, இருந்தோம், ஒரு காலத்தை செய்தோம். சரி, ரட்சிக்கப்பட்ட புதுசில் கொஞ்சம் பயம் இருந்து செய்தோம். ரட்சிக்கப்பட்ட நாட்கள் ஆன உடனே இன்னும் அதை செய்துட்டே இருந்தா, இந்த அடிமைத்தனம் வரும்போது அந்த நல்ல விஷயத்துல சாபம் இறங்குமே தவிர அங்கே என்ன இறங்காது? தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமா, இதெல்லாம் நல்லா புரியணும், ஆழத்துல புரியணும். புரிஞ்சு நம்ம கரெக்டா வாழ்ந்தோம்னா நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும். ஆமென். சரி, உலக வழிபாடு டைம் ஆனதுனா நான் எடுத்து பேச முடியல. தீத்து 2:3 வாசிக்கும் போது மதுபானத்திற்கு அடிமையாகாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்திரீகள் கூட குடிக்கிறாங்க. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் ஆ. அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் ஆ. நடக்கிறவர்களும் ம். அவதூறு பண்ணாதவர்களும் ம். மதுபானத்துக்கு அது அடிமைப்படாதவர்களுமாய் பாருங்க, மதுபானத்திற்கு அடிமை. அப்படின்னா அடிமை இல்லை, நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பீங்க, எல்லாம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களெல்லாம் நல்ல ஆண்டு படிக்க வைப்பார், நல்ல நிலைமையில உயர்த்துவார், நல்ல இடத்துல போவீங்க. அங்கே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சோஷியல் ட்ரிங்க் எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்க? கேர்ள்ஸும் எடுக்கிறாங்க இப்போல்லாம். அடிமட்டத்துலையும் இருக்குது லேடிஸு, மேல் மட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா. எனக்கு ஒருத்தர் சொன்னார், யார் சொன்னால் ஞாபகம் இல்லை, ஒரு ஆட்டோக்காரரும், என்னம்மா இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்கம்மா எல்லாம் அந்த ஐடிலலாம் பார்த்தா எல்லாருமே என்ன எடுக்கிறாங்க? ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்கம்மா, இது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுமா அப்படின்னு சொன்னார். ரொம்ப வருத்தமாக சொன்னார் என்கிட்ட, சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுமா அப்படின்னு. ஸோ அது யார் வேணால் எப்படியா போட்டோம், இது நம்ம சோஷியல்னு எடுப்போம், சும்மா அப்படி ஸ்டைலுக்குன்னு எடுப்போம், யாராவது கம்பல் பண்ணாங்கன்னு எடுப்போம், அங்கே நம்ம அசிங்கமாக நிற்கக்கூடாதுன்னு எடுப்போம், கடைசி உங்கள் வாழ்க்கையை அழிச்சிரும். அல்லேலூயா. இந்த அடிமைத்தனம்லாம் மனுஷன் என்ன ட்ரை பண்ணாலும் வெளியில் வர முடியாத அளவுக்கு அதை கட்டி வைக்குது. தயவு செய்து சொல்கிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே யாருக்காவது அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள், வெறும் மதுபானம் மாத்திரம் இல்லை, போதை வஸ்தின் அடிமைத்தனங்கள், சிகரெட்டு பிடிக்கிறது, ஹான்ஸு, அப்புறம் வேற என்னென்னவோ இருக்குது, சரிங்களா? வேற என்னவோ சின்ன சின்ன 10 ரூபாய் 20 ரூபாய்க்குலாம் வாங்கி அந்த கொஞ்ச நேரம் போதைக்கு, கொஞ்ச நேரம் மயக்கத்துக்கு போடுறாங்க. அல்லேலூயா. இது உங்களை அடிமைப்படுத்தி விடும், உங்கள் சரீரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையே அழித்து விடும். தயவு செய்து இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் மாற்றிக்கொள்ள முடியாதுன்னு நினைக்காதீங்க. தேவனால் மன்னிக்க முடியாத, விடுவிக்க முடியாத ஒரு பழக்க வழக்கங்களோ பாவங்களோ இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிங்க. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கணும். இப்படி இங்கே உட்கார்ந்து செய்தி கேட்குறவங்களை யாராக்கிலும் அப்படிப்பட்ட பழக்கங்கள் இருந்தால் வெளியில் வந்துடுங்க. அது மாத்திரமல்ல, நான் சொல்லுவேன், மனுஷனுக்கு அடிமையாகாதீர்கள் என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பாவங்களை செய்யறதுக்கு காரணமே மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஸ்டார்டிங் என்னன்னா மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். மனுஷனுக்கு அடிமையாகிறார்கள் தவறான உறவுகள். இன்னைக்கு தவறான கணவன் மனைவி உறவுகளில் உண்மை இருக்கட்டும், உத்தமம் இருக்கட்டும், அதை விட்டு வேற உறவுகளில் தயவு செய்து போய் அடிமையாக. நீங்கள் சும்மா தான் பேசுவீங்க, முதல்ல அவங்க பேசுறது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப அன்பாக பேசுவாங்க, நல்லா விசாரிப்பாங்க, சரி நீங்களும் விசாரிக்க ஆரம்பிப்பீங்க, அப்புறம் சில பொருட்கள் கிஃப்ட் அது இதுன்னு பரிமாற போவீங்க, கடைசியில் விட முடியாத அளவுக்கு அது இழுத்து கொண்டு போய்விடும். அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களில் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளோ, சபைக்குள்ளேயும் நான் சொல்கிறேன், எந்த ஒரு வாலிப தம்பிமாருங்க தங்கச்சிமார்களை பார்க்கும்போது நீங்கள் சகோதரத்துவமாக பார்க்கணும். அதனால தயவு செய்து சபைக்குள்ளே வரும்போது பரிசுத்த சிந்தையோட வாங்க, பரிசுத்த எண்ணத்தோட வாங்க. அப்படிப்பட்ட பார்வைகள், அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. அப்போ உங்க வாழ்க்கை பின்னாடி வாழ்க்கை அடிமைப்பட்ட சபிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கக்கூடாதுன்னா இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. தேவ பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வாங்க. நீங்க ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜ்ல இருக்கட்டும், எங்க போனாலும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத அடிமைத்தனங்கள் உங்க வாழ்க்கையில வராதபடிக்கு ஒரு காரியங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. அல்லேலூயா. மதுபானத்துக்கு அடிமையாகாமல் இருங்கள். பிரைஸ்ல. அது மாத்திரமல்ல, நாங்களாம் இதுக்கெல்லாம் ஜெபம் பண்றோம், வாரம் வாரம் ஜெபிப்போம் இதெல்லாம். ஸோ நீங்கள் நிறைய செல்ஃபோன் அடிமைத்தனம். இன்னைக்கு உண்மையாக நான் சொன்னா யார் கை தூக்க மாட்டீங்க. ஆனால் எனக்கு செல்ஃபோன் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதெல்லாம் பார்க்கணும்னா பார்ப்பேன், வைக்கணும்னா வச்சிருவேன். அப்படி யாராவது அதன் மேலே நாட்டம் இல்லாத யாராவது ஒருவர் இருந்தால் கை தூக்க பார்க்கலாம். நான் கூட தூக்க மாட்டேன். யாராவது ஒரு ஆள் இங்கே இருந்தால் கை தூக்கல தைரியமா. நான் அதை யூஸ் வேணும்னு போது பார்ப்பேன், வேணாலும் வச்சிருவேன். இவ்வளோ நேரம் தான், இவ்வளோ நேரம் கரெக்டாக வச்சிருவேன். செல்ஃபோனில் எத்தனை பேர் கேம் ஆடுறீங்க? களியாட்டம். ப்ரைஸ். எத்தனை பேர் செல்ஃபோனில் நிறையா கேம்ஸ் எல்லாம் போனீங்கன்னா டைம் போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் செல்ஃபோனில் தேவையில்லாத காட்சிகள் பார்க்குறீங்க? சினிமா பாடல்கள் எத்தனை பேர் கேட்குறீங்க? எத்தனை பேர் சீரியல் பார்க்குறீங்க? செல்ஃபோன்லேயே சீரியல்லாம் இருக்குது. அல்லேலூயா. சீரியல் எத்தனை பேர் பார்க்குறீங்க? காமெடி எத்தனை பேர் பார்க்குறீங்க? இல்லை கண்ட டான்ஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்க? ப்ரைஸ். சினிமா எத்தனை பேர் பார்க்குறீங்க? யாரும் கை தூக்க சொல்லலை, நான் உங்களை கண்டமும் பண்ணல, உங்களை குற்றப்படுத்தலை, யாரையும் குற்றப்படுத்தலை. ஏன்னா இதனோட அடிமைத்தனத்தின் வலி என்னன்னு எனக்கு தெரியும். பின்மாறி போன காலத்தில் நான் விழுந்ததே சினிமாவில் தான் விழுந்தேன். நான் சினிமா பக்கத்தில் விழுந்தேன். ஒரு நாளைக்கு 3 படம் ஒரே டைம், ஒரே நாளில் 3 CD திருப்பி போட்டு ரிட்டர்ன் பண்ணோம். அப்போல்லாம் கடையிலேருந்து வாங்கி போடுவோம் சிடிலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ண சொல்லி பார்த்தேன். நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு
திருமணமான பிற்பாடு தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி அப்படிப்பட்ட சில பாவங்களுக்குள்ள போனது, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நான் போனேன். அல்லேலூயா. அது வெகுவாக என்னை இழுத்தது. அது பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதை விட்டாலும் அந்த பாடல்களின் சத்தம் இல்லை எங்கேயாவது அந்த காட்சிகள் என்னை கடைசியில் நான் ஒரு முறை ஒரு டிராவல் போக வேண்டியது இருந்துச்சு. அப்போது அந்த முன்னாடி டிவி இருந்தது. நான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே டிவி இருக்கக்கூடாது, டிவி இல்லாத பஸ்ஸில் போகணும், டிவி இல்லாத. அப்புறம் முதல்ல கொஞ்சம் பஸ்லாம் போவேன் ஊர்களுக்கெலாம். நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைடில் திரும்பினா கிளாஸில் தெரியுது. சரி அதுவும் பார்க்கக்கூடாது, கண்ணை மூடினா காதில், அதாவது நம்ம ஏற்கனவே கேட்டது ரசித்த படங்கள் அது விட்டாதுங்க, நம்மளை விட்டாதுங்க. ஏன்னா அதனோட வலிமை அவ்வளோ பெருசு. ஆனால் நீங்கள் அதில் சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்களே, அதில் சிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்களே, என்னைக்காவது அதில் விடுதலை வரணும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணியிருக்கிறீங்களா? அதுக்காக கொஞ்சம் போராடி இருக்கீங்களா? அப்படி தோணும் எடுக்கணும்னு, வேண்டாம் எடுக்க மாட்டேன். இப்படி நீங்கள் ஒரு 10 தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், 10 தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். தேவை பலனும் கிருபை உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அந்த காரியத்தின் மேலே ஜெயம் எடுக்க கடைசியில் ஒரு நாள் அதை உதற அளவுக்கு, அதை பார்க்குறவங்களை பார்த்தா உங்களுக்கு பரிதாபம் வர அளவுக்கு உங்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் அப்படியே ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலையும் உங்கள் டைமை எவ்வளோ திருடுது. நீங்கள் அதை உட்காந்து பார்க்க உங்கள் கண் உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ பாதிக்கப்படுது தெரியுமா? கண் பாதிக்கப்படுது. நான் கொஞ்சம் நேரம் பார்த்தா என் கண்ணில் ஒரு மாதிரி இரிட்டேஷன் வரும். நான் அதை சிற்சையாக நினச்சிருக்கிறேன். பிரைஸ்லா, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பரிசுத்தமாகும்படி கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாத்துலேயும் பூரண ஜெயம் எடுத்துட்டோம்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்ட்ரோல் இருக்கா? இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக எல்லா ஆவிக்குரியவங்களையும் அடிமைப்படுத்துறது செல்ஃபோன். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சினிமாவில் ஒருத்தருக்கு, பாட்டில் ஒருத்தருக்கு, டான்ஸில் ஒருத்தருக்கு, நியூஸ் கூட நான் சொல்கிறேன் எல்லாமே அளவுக்கு மீறி என்ன பண்ண வேண்டாம். ஒன்றை போட்டால் வந்துனே இருக்குது பாருங்க, 10 அது 10யும் பார்ப்போம். சிலருக்கு டைம் போர் அடிக்குதுன்னு எடுக்கிறோம். ஆனால் எப்படியோ பிசாசு நைஸாக கொண்டாந்து நம்மளை என்ன பண்ணிடுறான், ட்ராக் போட்டுடுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இதில் தான் விடுதலை? நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் நீ கை வச்சு நம்ம ஜாம் பண்ண போகிறோம். இன்னைக்கு அதோட பிரச்சனை இறங்க போகுது. அல்லேலூயா. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? ரொம்ப என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் தயவு செய்து நீங்கள் ஒன்று பண்ணுவீங்களா? ஒரு மாதத்துக்கு இந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோனை தூக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சின்ன பட்டன்ஸ் ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுங்கள். வெறும் ஃபோனுக்கு மட்டும் கான்டாக்ட் மாத்திரம் பண்ணி பாருங்களேன். இப்படிலாம் நீங்கள் செய்தீங்கன்னா பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு உண்டாகும். தேவன் நமக்கு உதவி செய்வார். யாரெல்லாம் அப்படி செல்ஃபோனுக்கு ரொம்ப அடிமையாக இருந்தால் கொஞ்ச நாள் செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லை ரொம்ப கான்டாக்ட் நான் பேசணும் அப்படின்னு சொன்னால் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுங்க. நான் நடுவில் அப்படி நினச்சேன், நடுவில் அப்படி ஒரு நினைப்பு வந்துச்சு எனக்கு. ஆனால் கர்த்தர் கிருபையில் அதை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார், விடுதலை கொஞ்சம் கொடுத்தார். ஏன்னா ரொம்ப டைம் நான் சும்மா இருந்த சில நாட்கள் தனிமையாக ரொம்ப நாள் கொஞ்ச நாள் இருந்த போது எனக்கு அப்படியே ரொம்ப போர் அடிக்கும். மைண்டில் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் வரும், பல யோசனைகள் வரும், பல கவலைன்னு சொல்கிறத விட எப்படியோ சிந்திக்க ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் ஒரே சொல்யூஷன் இதுதான். நான் திரும்ப சொல்கிறேன், அசுத்தமான காட்சிகள்லாம் எதுவும் கிடையாது. சினிமா பகுதியோ சீரியல் பகுதியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆண்டோட பாட்டோ இல்லை ஊழியக்காரில் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில காரியங்கள் அப்பிரயோஜனமான காரியத்தில் நம்ம நேரத்தை செலவு பண்ணால் நம்ம நேரத்தை பிசாசு அடிமைப்படுத்துகிறான். நம்ம நேரங்கள் அடிமையாக விட்டு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, சோத்திரம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பிரைஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் மெயினாக நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன். பிரைஸ் உங்கள் தூக்கம் எத்தனை பேருக்கு அடிமைப்படுத்துது? நீங்கள் எழுந்திருக்கிற நேரம், அலாரம் வச்ச நேரத்தில் அலாரமாக ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்? என்றைக்கும் உடம்பு சரியில்லை, என்றைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சி, இல்லை இன்றைக்கி இவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் எப்போவுமே தூக்கம். இந்த தூக்கத்தினால எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் தெரியுமா? எவ்வளோ உங்களோட ஷெடியூல் கம்மியாக பங்க்சுவாலிட்டி போயிடும். நீங்கள் தூங்குனீங்கன்னா டைமோட போய் ஒரு பஸ்ஸை பிடிக்க முடியாது, ஒரு வேலைக்கு போக முடியாது, டைம் வேஸ்ட் ஆகும். எத்தனை பேருக்கு சோம்பேறித்தனம் அடிமையாக்கி வச்சுருக்குது உங்களை? பயங்கர சோம்பேறித்தனம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு செய்துக்கலாம், கொஞ்சம் ஏதாவது சுத்தம் பண்ணணும், வீடை சுத்தம் பண்ணணும், இல்லைனா ஒரு வேலை நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ எது நம்மளை அடிமைப்படுத்துது? சோம்பேறித்தனம் ஒரு அடிமைப்படுத்துது. நிறைய காரியங்களை சொல்லலாம். சிலருக்கு வாயை மூடிக்கிட்டே இருக்கவே முடியாது. அவங்களால ஒரு 5 மணி நேரம் கம்ப்ளீட்டாக வாய் ஒரு வார்த்தை பேச உட்காருங்கன்னா உட்கார, ஏன் 5 மணி நேரம், 1 மணி நேரம் கூட உட்கார மாட்டாங்க. ஏதாவது வள யார்கிட்ட என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், எதையாவது பேசணும். சும்மா உங்களோட ஃபோன் எடுத்தால் யாருக்கா என்ன பண்ணணும், பேசணும். இந்த வாய் ரைஸ் எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்குது. எல்லாம் யாருக்கு அடிமைப்பட்டுதுன்னா பிசாசுக்கு அடிமைப்பட்டுது. அதான் ஒரு அருமையான வசனம் இருக்கும், ஏசாயா 14:17 வாசிக்க வேண்டாம், 14:17 ஏசாயா வேணா போடுங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா பிசாசை குறித்து. ஏசாயா 14 எதை பற்றி இருக்குது? பிசாசு. உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாதிருந்தவன் என்பார்கள். யாரை குறித்து? பிசாசை குறித்து. சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு என்ன பண்ண மாட்டானா,
போக விட மாட்டான். உன்னை ஏதோ ஒரு காரியத்தை சிறைப்பிடிச்சு வச்சுட்டு உன் குடும்பத்தை கூட உன் குடும்பத்தோடு கூட நல்லா இருக்க விட மாட்டான். பிரைஸ்ல உன் வீட்டாரோடு கூட கூட நீ அமைதியா நல்ல சந்தோஷமா எப்படி வாழ விட மாட்டான். உன் வேலை ஸ்தலத்துல நீ நல்லா சுகமா அந்த இடத்துல ஒரு நல்ல பேர் எடுத்து வாழ விட மாட்டான். இன்னைக்கு பிசாசுடைய தன்மை நம்மை அநேக காரியங்கள்ல சிறைப்பிடித்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த சிறையிலேருந்து வெளியில வர ஆசை? பிரைஸ். அதனால்தான் இயேசு சிலுவையில அவர் அடிமை ரூபம் எடுத்தார், நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படி. பிரைஸா பிலிப்பியர் 2 அதிகாரம் 7 வசனம் அப்படி சொல்லுகிறது. பிரைஸலா அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் என்ன பண்ணார்? நமக்காக என்ன ரூபம் எடுத்து வந்தாரு? மனுஷ ரூபம் எடுத்து, அடிமை ரூபத்தை எடுத்து என்ன பண்ணாரு? பிரைஸ்ல வந்தார். போடுங்க அந்த வசனத்தை. பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மை இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த நுகங்களிலிருந்து, இந்த சிறையிருப்புகளிலிருந்து, இந்த இதனால வந்த சாபங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் என்னவா எப்படி வந்தாரா? அடிமையன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை. அப்ப அவர் பரலோக தேவன் எல்லாம் இருந்தும் தன்னை வெறுமையாக்கினார். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வெறுமையாக்க முடியலையே, நம்மள சிலதை விட்டு கொடுக்க முடியலையே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை வெறுமையாக்க போறீங்க? ஆண்டு சொல்றது, ஆண்டவர் என்னை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீர் எனக்காக அடிமை ரூபம் எடுத்தபடினால இன்றைக்கு அந்த செயல் என்னை அடிமைத்தனத்தில் விடுதலையாக்க போகிறது, என்ன ஒரு ஜெயாலியாய் மாற்ற போகுது. நான் திரும்ப சொல்றேன், 10 விஷயம் இல்லை, ஜென்ரலா சொல்லாதீங்க அடிமைத்தோன்னு. இன்னைக்கு ஆண்டவர் பேசின காரியம் இல்லை, உங்களை வெகுவாய் அடிமைப்படுத்தி வச்சு அந்த விஷயத்திலிருந்து உங்களால் வெளியில வர முடியாம பல வருஷங்கள் போராடலாம், சில மாதங்கள் நீங்க போராடலாம். இல்லை இப்போ ரீசன் சில காலங்களா உங்களுக்கு அப்படி இருக்குதா? நான் திரும்ப சொல்றேன், சில சிந்தின் பகுதியில் தொடர்ச்சியாக சில யோசனைகள் ஓடுதா, திரும்ப திரும்ப அது வருதா, சில கவலைகள், சில எண்ணங்கள், சில மனுஷனை பற்றிய எண்ணங்கள், எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் தைரியமா சொல்லுகிறேன், யார் யாரெல்லாம் மனப்பூர்வமா உங்களை வெறுமையாக்கி தேவ சமூகத்துல, ஆண்டவரே நீர் உண்மை வெறுமையாக்கிது போல என்னை வெறுமையாக்கி உங்க சமூகத்தை தரேன், அவங்க கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த அடிமைத்தனம் என்னை விட்டு கொஞ்சம் விலகட்டும் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உங்களை சந்திக்க போகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 2:15 வாசிச்சிருப்போம். எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே, ஜீவ காலம் எல்லாம் பாவம் செய்ய செய்ய மரணம் நம்மளை ஆளுகை செய்திடும். அப்போ ஒரு பயம் வந்துடும். பாவம் வந்து என்ன வந்துடும்? பயம். அந்த மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எப்படி ஆனார்னா மேல வசனத்துல, அவர் மேல வசனத்தை வாசிமா. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆமா, மரணத்தின் அதிபதியான பிசாசை இன்னைக்கு அதை சில பாவம் செய்ய வச்சு சில அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய் மரண வல்லமை நம்ம மேல் செயல்படுத்தி சபிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம கொண்டு போய் சிறைப்பிடித்து வச்சு நம்ம வீடுகளுக்கு திரும்ப விடாமல், நம்ம வீடு நித்திய வீடு பரலோகம், அடுத்தது நம்ம கத்தர் கொடுத்த நல்ல குடும்பம், நல்ல ஐக்கியங்கள், இதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு சரியா திரும்ப விடாமல் நம்ம சிறைப்பிடித்து வைத்திருக்கிற அந்த மரணத்தின் அதிபதி ஆகிய பிசாசை கத்தர் தம்முடைய மரணத்தினால என்ன பண்றாரு? வென்றார். அல்லேலூயா, அழித்தார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் செய்துட்டார். இந்த செய்கைக்குள்ள நம்ம வரணும், விசுவாசித்ததுக்குள்ள ஆவிரன் நுழையும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில அடிமைத்தனத்தின் முகங்களை, எதெல்லாம் நம்மளை ஜெயிச்சுட்டு வருதோ அந்த காரியங்களை, பிரைசலாம் எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துதோ அந்த காரியத்தை இன்னைக்கு ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்ய போறார். நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு சில அடிமைத்தன முகங்கள் உங்களை விட்டு விலகும் போது சில சாப வல்லமைகள் உங்களை விட்டு விலக போகுது. சாபத்தினால சில காரியங்களுக்கு போயிட்டு இருக்கிறோம்ல, அந்த காரியம் விலக போகுது. அல்லேலூயா. அந்த சாபத்தினால சில ஆசீர்வாத தடைகள் உங்க வீட்டில் இருக்குது, அந்த சாபத்தினால சில முன்னேற்ற தடைகள் இருக்கிறது. கர்த்தர் சொல்ல, அதெல்லாம் நான் உடைக்க போறேன், என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், என் ஜனத்தை நான் விடுதலையாக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி நல்லா கொஞ்சம் ஒரு ஒப்பு கொடுத்தலின் ஜெபம். அல்லேலூயா. எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். இன்னும் நான் சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். பிரைஸ்ல நிறைய வருது மைண்ட்ல. நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும், எல்லாருக்கும் புரியும். இன்னைக்கு ஒரு விடுதலை நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் நம்ம விடுதலை. நீங்க எந்த எண்ணத்தோடு இங்க வந்தீங்களா எனக்கு தெரியாது. பிரைஸ்ல நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், இந்த அடிமைத்தனங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் சில நோய்கள், சில வியாதிகள், சில பலவீனங்கள், சில சாபங்கள், சில ஆசீர்வாத தடைகள், சில முன்னேற்ற தடைகள், சில நன்மைகளுடைய தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் வருகிறது. இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் கிறிஸ்து தன்னையே வெறுமையாக்கி அந்த சிலுவையில் அடிமை ரூபம் எடுத்தார். ஹல்லேலூயா. ஜெபித்து முடிக்கிறேன். வீட்டுக்கு போய் அந்த வசனங்களை ரோமர்ல 6 சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்க திரும்ப படிக்கலாம். நீங்க தேவனுக்கு அடிமைகளாய்
மாறுவதுதான் நமக்கு நல்லது. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே சொல்லப்பட்ட வார்த்தையை உனக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையாவே நாங்கள் ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமைப்பட்டு கடந்த போது அப்படி கடந்தோம்பா, இரவும் பகலுமா ஆண்டவரே நாங்க அப்படி கடந்தோம். ஆனா இன்னைக்கு அதே அளவுல ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறோமான்னு கேட்டா இல்லப்பா சாக்கு சொல்லுகிறோம். சில காரியத்துக்கு பயப்படுகிறோம், சில காரியத்துக்கு தயங்குகிறோம். நாங்கள் ஆண்டவருக்கு அடிமையா மாறாததுனால மனிதர்களுக்கு அடிமையா கிடக்கிறோம். சில காரியத்துக்கு நாங்கள் அடிமையா கிடக்கிறோம், சில சூழ்நிலைக்கு நாங்கள் அடிமையா கிடக்கிறோம். அதெல்லாவற்றை நாங்கள் விட்டு நாங்கள் சுயாதீனத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு அடிமையாவதனால் நாங்கள் சுயாதீனத்தின் பிள்ளைகள். ஆகவே அந்த சுயாதீனத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபைத்தார். வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. செய்தி கொடுத்த மகளை ஆசீர்வதிங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.